வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 16, 17 வயசுல பசங்க பேரண்ட்ஸ் விட்டு வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த கலாச்சாரம் இல்லை. ரெண்டாவது, பார்ட் டைம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நம்ம பசங்களே இங்கேருந்து ஜெர்மனி, யூஎஸ்லாம் எம்எஸ் படிக்க போனால் ஒரு ஃபஸ்ட் டியூ பே பண்ணால் போதும், அடுத்து அவங்களே பார்ட் டைம் ரெடி பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணி ஃபீஸை கட்டிட்டு அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிலமை வருது. ஆனால் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது தப்பு இல்லை, உதவி கேட்குறது தப்பு இல்லை. கேட்குறவங்க கேட்குறாங்க, கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு சில உதவிகள்லாம் தேவைப்படும், சில பணமெல்லாம் தேவைப்படும். அதுக்கு அவங்களே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க டிகிரியோ இன்ஜினியரிங்கோ முடிச்சு வர்றப்ப அவங்களுக்கு வேலை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் அதெல்லாம் பண்ணி உள்ளே போகணும். கம்பெனிக்கு 4 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் வேலை செய்யணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க சம்பாதிக்கிறது தான் அதிகம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக சம்பாதிக்கிறது இல்லை. இன்றைக்கி எல்லாமே பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெக் சேவி பீப்புள். அதனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. நீங்கள் ஒரு மாதம் பார்ட் டைமாக கடையில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இப்போ மெடிக்கல் ஷாப்லாம் பார்ட் டைம் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 19 ரூபா, 20 ரூபா. 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. M3 24, 2400, 3000 ரூபா கிடைக்கும். அதே 4 மணி நேரம் நான் சொல்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா thousands of rupees ஏர்ன் பண்ணலாம். இந்த இன்கம் உங்கள் லைஃப் டைமாக கண்டினியூ ஆகும். நாளைக்கு நீங்கள் வேலை முடிஞ்சோடனே கௌரவமாக ஹானஸ்ட்டாக அந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாம். அதுலேருந்து there is lot of ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே பிஸ்னஸை பொறுத்தவரையில் பெர்ஃபார்ம் பண்ணவங்களை தான் முதலிடம் கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நான் நிறைய மாணவர்கள்ட்ட நிறைய நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே வேலை செய்ய தயாராக இல்லை. ஒருத்தட்ட போய் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க, வேலை செய்கிறதுக்கு தயார் கிடையாது. பரவாயில்ல, பாஸ் இஸ் பாஸ். இந்த மாதிரி நிறைய பேர் படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஹெல்ப்பை வாங்கினா கூட உங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க. உங்களுக்கு நல்ல துணிமணிகள் வேணும், நல்ல நம்மளும் மற்ற மாணவர்கள் மாதிரி நல்லா ஹைஃபையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். வேலை செஞ்சு சம்பாரித்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அடுத்தவங்கள்ட்ட வாங்கி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, டிபெண்ட் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். ஒரு பாவர்ட்டியில் இருக்கவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் ஸ்மார்ட்டாகவே ஒர்க் பண்ணலாம். வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே ஆயிரக்கணக்கான ரூபா, லட்சக்கணக்கான ரூபா சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.